தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். நீ எசபேலை சாராத, நீ இந்த மாதிரியெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சாராது, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரையே நோக்கிப்பார். அதான் சொல்கிறான் ஜீவனுள்ள தேவன். அந்த தேவனுடைய அந்த உலாத்துதல், உலாவுகிறது, அந்த சாயல், அந்த நெருங்கி பழகிறது, குடும்பத்தில் ஒருத்தராய் நடை போடுகிறது, அந்த சத்தம், அந்த தொனி, அந்த நடை எல்லாத்தையும் நான் உணர்ந்துருக்கிறேன். இதே கட்டிடத்தில் எல்லாரும் இல்லாது இருக்கிற பொழுது இங்கே வந்து உட்கார்ந்து நான் இப்படி தான் நான் சஞ்சரித்து இருக்கிற நாட்கள் உண்டு. தேவைகளுக்காக மட்டும் இல்லை, தேவைகளுக்காக மட்டும் இல்லை. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் லவ், திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல். 8 மணி நேரம் உட்கார்ந்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். தேவ சமூகத்தில் வெறுமையாக உட்காந்துருக்கிறது, வெட்டுன்னு இருக்குதே, இது சோம்பேறித்தனமாக வெளில இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ தெரியாது, இப்போ இது நம்ம வளர்ந்துட்டோம். அந்த காலத்தில் இப்போ தானே இவ்வளோ பெருசெல்லாம் தனியாக வந்து உட்கார்ற அளவுக்கு இப்போது தெரிஞ்சிடுச்சு, அடையாளம் என்னான்னு தெரிஞ்சிடுச்சு. இது அடையாளமாகவே ஆயிடுச்சு. 2001 இப்படி உட்காந்தா எங்கள் அம்மா சொன்னாங்க, இது என்ன சோம்பலாக இருக்குது. ஒருத்தரோட அது எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைக்கு போலியான்னு. நம்ம என்ன சோம்பேறியா, இல்லை நம்ம என்ன படிக்கலையா? எல்லாத்தையும் கேட்டுக்கொள்ளணும், எதுக்கும் ரிப்ளை பண்ணக்கூடாது. எத்தனை பேருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க? உனக்கு பாரமானது ஒன்று நான் வைக்கலை. இந்த வார்த்தை பாருங்கள், நமக்கு பாரமான சிலுவை கர்த்தர் வைக்க மாட்டார். அவங்களுக்கு பெருசாக தெரியுது. இன்றைக்கி நீ கடந்து போகிற நிந்தன் பாதை பெருசாக தெரியுது. உன் விசுவாசம் எங்கே? நீங்கள் எப்படி தான் ஆரம்பித்தோமா? நம்ம இந்த மாதிரி எல்லாமா நம்ம ஆரம்பித்தோம்? இல்லை, கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும், இதே ஊரில் நான் ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தேன். கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும், இவை எல்லாம் கர்த்தரால் வந்தது, இனியும் வரும். அதான் விசுவாசம். அது இந்த இருந்தனால தான் போல்டாக சொல்லிட்டேன், வேணாம் எங்கள் சபையார் பார்த்துக்கொள்வாங்க, இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. அது சொன்னோன்னே டக்குன்னு ஒரு ஸ்பார்க் அடிச்சுது எனக்கு. ஆஹா, மாட்டோம்டா நம்ம பெரிய இடத்துல. எப்படி இருக்கும்? எவ்வளோ அவமானம்! எத்தனை வருஷம் அப்படியே நிற்கிது? எத்தனை வருஷம் நின்னாலும் இப்படி தான் நிற்கிட்டோம். தேவன் இருக்கிறாரா என்னோட? போதும். தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறாரா? போதும். நடுவில் ஏதாவது உள்ளே வந்து கரப்ட் ஆகிட்டோன்னா அவ்வளோதான். பொருளாதாரத்தில் தான் மொதல் கரப்ஷனை உள்ளே வரும். பழிப்பாவங்கள், விமர்சனங்கள் இல்லாதது இருக்குதா சொல்லுகிறது, அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். இது நேரே வர பிசாஸ், நேரே வர சோதனை. இந்த போன வாரம் தீர்க்கதரிசனம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இது வரைக்கும் உன்னை கொடுக்காமல் சோதித்தேன், உன்னை கொடுத்து சோதிக்க போகிறேன். அது சொன்ன பொழுது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சொல்லி முடிச்சு கேட்குறப்போ, ஆண்டவரே, அதுக்கூட கூடவே இந்த நபரும் வந்தாங்க. காலைல வச்ச தீர்க்கதரிசனம் சாயல் என்னவேறுது எனக்கு. ஆண்டவரே வேணாம், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், அதில் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் சொல்லிட்டு அவங்களை எப்படி பேக் பண்ணி அனுப்புறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுன்னு. கொஞ்சம் விட்டா நீங்கள் மறுபடியும் ஏதேன் தோட்டத்தை இழக்கிற சூழ்நிலை வந்துடும். 25 வருஷம் ஊழியம் ஜெயிச்சிட்டோன்னு இல்லை, இது இன்றைக்கி ஆரம்பித்த மாதிரி பசுமையாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த ஜெபம் எப்போதுமே என் மனசில் இருக்கும். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். இது சாப்பாடு கிடையாது. என்ன என் மூட்டை அரிசி வாங்குறீங்க, நாங்கள் பார்க்குறோம், இப்படி பேசுகிறீங்க, அது இல்லை. அன்னன்னைக்குரிய வேத வசனம் நமக்கு வரணும். இதுதான் நம்ம போஷிக்கும். வேதம் தான் நமக்கு மருந்து, வேதம் தான் நமக்கு விருந்து, வேத வசனம் தான். இது இல்லாமல் இருக்க முடியாது. இது இருந்தால்தான் நம்ம இருக்க வேண்டிய விதத்தில் இருக்க முடியும். இல்லைன்னா மனசு எல்லாத்துலேயும் அலைப்பாயும். ஜெபித்தோம், கிடைத்தது, கொடுத்தோம். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் கூட சொல்கிறேன், எந்த இடைவெளியில் இருக்க முடியுமோ அந்த இடைவெளியில தான் நான் இருக்க முடியுமே தவிர நான் உள்ளே இறங்கி பிரவேசிக்க முடியாது. திஸ் இஸ் அ ஸ்டாண்ட். எல்லா பாடுகள்லாம் இருக்கலாம், ஆனாலும் ஒரு இடைவெளியில் நான் நிற்கணும். தேவன் பயிற்றுவிக்கிற பாடம் சொல்கிறேன். உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமக்க மாட்டேன், உங்களுக்குள்ளதை நான் வருமளவு பற்றி கொண்டுருங்க. அது பற்றி கொள்வது தான் இந்த நடுவில் இந்த டேமேஜ் ஆகிடும். எல்லாம் ஆத்துமகளுக்கு ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி ஒன்று வருது, எசபேல் மாதிரி. என்ன பண்ணுறது? ஒரு வலு சர்ப்பம் மாதிரி ஒன்று வருது, ஜாக்கிரதையாக இருக்கணும். வராதுன்னு சொல்ல முடியாது, கொடுக்காதுன்னு சொன்னால் வராது. வாங்கிக்கிறேன்னாக்கா அது சிங்காசனம் போட்டு உட்காந்துரும். என்னமோ தெரில, காணிக்கப்பட்டி வைக்காமே 25 வருஷம் என்னை கர்த்தர் நடத்தினார், அதுக்கு நீங்கள் கொடுக்காமையும் இல்லை. அதுவும் சொல்கிறேன். பெரிய பெரிய கன்வென்ஷனில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, எடுத்த பழக்கம் இல்லை. கர்த்தர் அப்படியே நடத்தியிருக்கார். இதனால தான் எதோடு ஒத்து போகவும் முடியல என்னால். யாரும் எங்கூட சேரவும் மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு பேட்டர்ன். இது நான் வருமளவு நீ அதை பற்றி கொண்டு இருங்க. அவர் வருகிற வரைக்கும் கர்த்தர் கொடுத்த பற்றி கொண்டிருக்கிறோமா? நடுவில் தினமாக வாழ்க்கையில் ஏற்றம் வரும். எவ்வளோ கீழே சரீரது போல் இருக்கும், ஒன்றுமே இருக்காது.
ஒரு தவறு நடந்திருக்காது. இதே மாதிரி தான் ஜெபம் வந்துன்னே இருக்கும். திடீர்னு கொடுக்கறதெல்லாம் நின்றோம், எல்லாத்தரும் நின்றோம். ஒரே அட்ட ஸ்ட்ரெச் நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும்? கர்த்தரை பார்த்து கொள்வார். that's faith. இந்த தருணம்லாம் வர்றப்போ கண்ணீரும் கம்பளையும் ஆயிடுவாங்க. சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் சொன்னேன் இந்த தருணம் மறுபடியும் வராதையா, கர்த்தர் உன்னை சோதிக்கிறாரு, காமிச்சு கொடுத்துரு, நீ நிரூபித்து காமிச்சிரு, ஜெயிச்சுட்டு எக்ஸாமில் ஜெயிச்சுட்டேன், இந்த தருணம் வந்து எப்போ முடியும் நினைக்காத, ஆண்டவரே உமக்காக நிற்கிறேன், அவமானம் வந்தால் வரட்டும், கொடுத்து தீர்க்க வேண்டிய இடத்துல கொடுக்க முடியலன்ற பேர் வந்தால் வரட்டும், ஆனால் நான் எங்கேயும் கரைப்பற்ற மாட்டேன் சொல்லி வாய மூடல அடுத்தது கரைப்படுத்துகிற சேனல்ஸ்லாம் வரும். அதுக்கேற்ற ஆட்கள்லாம் வருவாங்க. வரும் அளவுக்கு நான் உனக்கு கொடுத்ததை பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை நான் வரும் அளவு பற்றி கொண்டிருங்கள். அவன் வந்தானா நீங்கள் பற்றி கொண்டிருக்கிறத விட்டுருவீங்க, பற்றற்று போயிடும். கர்த்தருடைய சத்துவம், வேதம் கையில் இருக்கும், ஊழியம் கையில் இருக்கும், அவ்வளோ வந்து கொண்டிருப்பீங்க. கர்த்தர் மகிமைப்பட மாட்டேன். உங்கள் சொந்த மனசாட்சி குத்தம். ஆண்டவரே எங்கே நீர்? நம்ம கேட்குற அளவுக்கு ஆகிடும். ஆண்டவர் அன்னி கேட்டார், ஆதமே எங்கே இருக்கிறாய்? இல்லை, மரத்துக்கு பின்னாடி வாழ்கிற வாழ்க்கை பெரிய விதத்தில் போய் மாட்டிக்கொள்ள போகிறோம். இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணால் பெரிய ஒரு பாதாளத்தில் போய் மாட்டிக்கொள்ளும். சின்ன விஷயத்து பள்ளத்துலேருந்து ஏஞ்சி வர்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அவன் தள்ளி விட்டது பள்ளம்தான், தூக்கி எடுக்கிறது கர்த்தர் தான். யோசிப்பை போல் கையும் முறியல, காலும் முறியல, ஒன்றும் முறியல, தள்ளிட்டானுங்க. கர்த்தர் பக்குவமாக தூக்கி எடுத்தார். எப்படி கீழே இருக்கிற மேலே உயர்த்தணும் கர்த்தருக்கு தெரியும். வருமளவு பற்றி கொண்டிருப்பாயா, வருமளவு பற்றி கொண்டிருப்பாயா? இதில் ஜெயிச்சு வருகிற எவனோ என் கிரியைகளை கை கொள்கிறவனே, இது அவர் கிரியையாக மாறிடுது. 26வது வசனம், ஜெயம் கொண்டு முடிவு பண்ணி என் கிரியைகளை கை கொள்கிறேனோ அவனுக்கு என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல் ஜாதிகள் மேலே அதிகாரத்தை தருவேன். அதுதான் சொல்ல, ஒரு எசபேலை எழுந்து பாருங்க, ஜாதிகளை கர்த்தர் தருவார், ஜாதிகளை கர்த்தர் தருவார். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். வானமும் பூமியும் கர்த்தர் நமக்கு ஆளுகை செய்ய கர்த்தர் தரப்போகிறார். நட்சத்திரம்னா என்ன? பிரகாசிக்கிற ஜனங்களை கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் வைப்பார். ஆனால் இந்த நெருக்கமான சூழ்நிலை இந்த மாதிரி எசபேல் கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. வரும் எசபேல், வரும் ஒரு இஸ்மவேல், என்ன இஸ்மவேல் வருவான், ஒரு எசபேல் வரும், ஒரு வலு சர்பம் வரும், ஒரு தெலீலால் இருப்பா, ஒரு பெலிஸ்திரி இருப்பா. நம்ம தான் அட்டாச் ஆகக்கூடாது. எதுலேயும் டச் பண்ணிங்கன்னா அட்டாச் தான், தொட்டா கெட்ட. காத்துக்கொள்ளணும். நம்மளே பரிசுத்தப்படுத்துறதுக்கே இவ்வளோ வேலை இருக்குது. எதுவுமே தெரியாத ஊழியத்துக்கு ஓடுறேன்னு பைபிள் தூக்கின்னு ஓடுதுங்களே, என்னத்தை செய்கிறது இதுங்களே? போய் கரையாயிடும், கரையாயிடும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேர்ட், யூ வில் பி டிஃபைல்ட். கரைப்பட்டுரும், தெரியாது வெளில யாருக்கும், ஆனால் கரையாயிடும். பிரியமான தேவனோட ஜனமே, நீங்கள் ஆளுகை செய்வீங்க, இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை தருகிறார். ஜாதிகளுக்கு மேலே அதிகாரம், ஜாதிகளுக்கு மேலே அதிகாரம். அதே போல் வானத்தின் நட்சத்திரங்கள் மீது ஒரு அதிகாரம். ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலவன் கேட்க கடமை. காலையில் பேசணும், குறைவைகளை குறித்து பேசணும், நிறைவுகளை குறித்து பேசணும். சாயந்தரம் குறைவுகளை குறித்து பார்க்குறோம். இந்த குறைவில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மத்தேயு 4வது அதிகாரத்தில் இந்த குறைவுகளிலே போய் கொண்டிருக்குது. மகிமை கிடையாது, அறிமுகம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, தண்ணீர் கிடையாது, குடிக்க தண்ணீர் இல்லை, உணவு இல்லை. உபவாசம் முடிச்சுட்டு அப்போ வந்திருக்கிறார். அதிலெல்லாம் சோதனை வந்து கொண்டே இருக்குது. நீங்கள் தாழ்மையில் இருக்கிற பொழுது உங்களை காத்து கொள்ளுக்கிறது எப்படின்னாக்கா, பொருளாதாரத்தை சம்பாதித்து அந்த மாதிரி சொல்ல. நான் ஆரம்பத்தில் இந்த ஊழியத்தை காத்துக்கொள்வதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஊழியத்தை காத்துக்கொள்கிறதே சொல்கிறேன். லபக்குன்னு ஒவ்வொரு இடத்துல அடிமைப்பட வேண்டிய சூழ்நிலை. நிறுவனங்களாக கதவு திறந்துனே இருந்துச்சு, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு. போனால் என்ன வருது? நிறுவனத்தை தான் சுற்றி வரணும். அதுக்கேற்ற சம்பளம் இருக்கும். மனுஷன் இன்றைக்கி வச்சுருப்பான், நாளைக்கு தூக்கி போட்டு போயிடுவான். கர்த்தர் அப்படி கிடையாது. அதான் நான் அடிக்கடி யோசிப்பேன், மனுஷன் உலக பிரகாரம் மனுஷன்ட்ட வாழ்ந்த எஜமானரே, உலக எஜமான்கிட்ட வாழ்ந்த என்ன இருக்குது என் நிலைமை? விழுந்தாலும் உடைய கர்த்தரை உளறாண்டவரே, இது கட்டலைனா கூட பரவாயில்ல, இது கட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு இது மேலே சிந்தை இல்லை, இது நமக்கு தேவை, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் மேலே நான் உண்மை இழக்கக்கூடாது. கொடுத்து சோதிப்பார் ஐயா, பார்த்துக்கொள்ளுங்க. தியேத்ரா சபை இது அப்படியே யூடியூப்பில் இருக்கும். கர்த்தர் கிருபையினால்
வெளிப்படுத்தின விசேஷம் பகுதியில் இது முக்கியமான ஒரு சபைகளில் இது ஒரு சபை நம்ம தியானித்து இருக்கிறோம். இன்னும் மீதியான சபையை கத்தர் டைம் கொடுக்குறப்ப தியானிப்போம். கண்களை மூடி கத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற, நீ சொன்னதை சொன்னேன் ஆசீர்வதியும். குறைகள் கரைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு சபையார் ஜாதிகள் மீது அதிகாரம் கொண்டவர்களாக ஜெயத்து கொள்ளுகிறவர்களாக உங்களுடைய கிரைகளுக்கு பங்காளர்களாய் கத்தர் மாறு செய்தோம். எந்த விதத்திலையும் நாங்கள் கரைப்பட்டு விடக்கூடாது. எந்த விதத்தில் நாங்கள் குறைப்பட்டு போனாலும் கரைப்பட்டு போய்விடக்கூடாது. கர்த்தாவே எழுந்தருளும், ஒத்தாசி அனுப்பும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, இப்போ நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தை செய்து சகையில உபகாரலை மறவார். ஆமேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்நியனைக்கும் நம்ம நீரோடு சதா காலம் சில பரிசான் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். நன்றி, வணக்கம். வழக்கம் போல் வாரக்கூட்டங்கள் இருக்கும், கலந்து கொள்ளுங்கள். கூகுள் மீட்டில், யூடியூப்பில் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். பாருங்கள், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துங்க. சத்தியத்தை பறைசாற்றத்துக்காக சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம். தனி ஜெபம் வந்து ஜெபிகள். உங்களுக்கு உணவு ஆயத்தமாக இருக்குது, சாப்பிட்டு கிளம்புங்க. சார்ஜ் அறியாது பெரிய காரியங்கள் நான் செய்து முடியும். இந்த ஆண்டு இறுதிக்குள் நான் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாத நடக்கும். அந்த காலத்தில் பொக்கிஷம் ஒழிக்கிற பொருளையும் கொள்ளை பொருளும் ஏன் என்று கேள்விப்பட்ட அதிகாரங்கள் நாட்டில் வைத்து செய்கின்றன. பெரிதானங்களை நான் வைத்திருக்கேன். இயேசு நாமத்தில் பிதா. இது இறங்கும் சகோதரை ஆசீர்வதிக்கிறார். ஆராய்ந்து பார்க்க முடிய பெரிய காரியங்களை செய்கிற துதி. கட்டுகளை அவிழ்க்கிறேன், சிறையிருப்பத்திருப்பேன். உங்கள் ஜெபத்தின் மூலம் குடும்ப அங்கத்தினுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டிருக்கும். எல்லா சாத்தானின் கிரியைகள், இரண்டு ஆதிக்கங்கள், அதிகாரங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறார். காலையில் லூயா பெருகவே பெருகப்படும். இன்னும் புதிய சிருஷ்டியாக அவர்களை கட்டளை எடுக்கிறார். எல்லா கட்டில்கிடையாக இருக்க வேண்டிய ஜனங்கள் அவர்கள் மீது வருகிற நியாய தீர்ப்புகளை நீ காணப்போகிறார். அந்த காலத்தில் புகுஜ ஒளிப்பில் புதைகளை உனக்கு கட்டளை எடுக்கிறது ஜனங்கள் காண்பார். கர்த்தர் தாமே புதிய ஆசீர்வாதத்தை திறப்பதற்கு ஸ்தோத்திரம். பெருநதை போல சமாதானம் பிரவகிக்க போது ஸ்தோத்திரம். புத்து கொள்ளுகிற மரத்தை போல ஆசீர்வதிப்போம். அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை காண மகனை ஆசீர்வதியை நினையாத இடத்துல ஒத்தாசீர்வாதம். ஞானத்தை நாம் பெருகப்படும் நகைக்கிற நாட்கள் வருகிறது. நிச்சயமாக ஒரு முடிவு நம்பிக்கை வீண்படும். வலை கிழியத்தக்கதன் ஆசை இப்படி இறங்கும். மகளுடைய கரத்தை திடப்படுத்துகிறார். காண்டாமல் இருப்பத்த பலத்தை கண்ணீரோடு இருந்த கரத்தை கம்பீரத்தோடு இருப்பார். அதிசயங்களை காணப்படும். நம்பிக்கையுள்ள சிறைகளே அவனுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பான் நன்மை தரும் என்றைக்கே தரும். இறங்குவீராக. அதிகாலையில் என் சமூகத்தில் காக்கும் புதிய நன்மைகளை முடிச்சு வர வெறுத்து இந்த ஐஸ்லாங்க மகாப்பீடு நான்கு வாசிகள் ஈசாக்கை குறித்த செய்திகள் வந்ததைப் போல் உன்னை குறித்து ஜனங்கள் அறிந்து போகும். உயர்ந்த அடைக்கலம் திறக்கப்படுகிறது. எல்லா தடைகளை உடைக்கிறது. பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியில் ஆசீர்வதிக்கப்படும். கொம்புகளை உயர்த்துகள். கர்த்தாவே இறங்கும். காரிய சிட்டி உள்ள மகராய் மாரசு கரத்திலே கர்த்தாவே திடப்படுத்துகிறார். விரல்களை யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கிறது. கரத்தின் கிரைகளினால் ஆசீர்வதி. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு சிங்காசி தருகிறது. சீக்கிரத்தில் ஜெயமெடுக்க கிருபைத்தான். மகன் கடந்து செல்கிற சோதனை பார்த்து வெளியே கொண்டு வா. கர்த்தாவை எழுந்தருள்வீரான். இந்த வம்சத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். இன்னும் பரிசுத்த ஜாதியாய் எல்லா ஞானஸ்தானத்துக்கு தடைகளை கொண்டு வர பிசாசுகளை இயேசுவின் நாமத்தை நிர்மூலப்படுத்தும். கர்த்தர் கொலையாடின பொருளை போல வாரிக்கொண்டு போக நினைத்த பிசாசுக்கு வெட்கத்தை கட்டளையிட்டதற்கு இயேசு என்ற தெளிகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆசீர்வதியும் பலப்பட்டும் கிருபைக்கும் இயேசு நாமத்தில் பிதா. ஆசீர்வதியும் பலப்பட்டும் கிருபைக்கும் இயேசு நாமத்தில் பிதா. ஆசீர்வதியும் கத்த ஆசீர்வதிக்கும் இயேசு நாமத்தில் பிதா. சாப்பிட்டு பிரதர் இது கொஞ்சம் ஜிபே பண்ண முடியுமா? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். சகோதரனை ஆசீர்வதிக்கிறார். இருப்பிடத்தை குறித்தது அந்த செய்திகள் வெளியே வரும். விளைச்சலை நான் கட்டளையிடுகிறது. நன்மையும் கிருபையும் பின்தோம். நிச்சயமாக ஒரு முடிவும் நம்பிக்கை வீழ்த்தோம். நகைக்கிற நாட்கள் வந்து கொண்டிருக்கும். என்னோடு போராடிகளை தேடியும் காணப்படும். போக்கிலும் வரத்திலும் இது முதற்கொண்டு ஆசீர்வதி. நினைத்தருளுக்கு
நிகழ்வான் கரங்களை திடப்படுத்திக்கொள், கிரியைகளுக்கு ஏற்ற பலன் வரும். வஞ்சிக்கப்படாத ஒரு மனசை குறித்து எச்சரிக்கை. ஒரு அற்புதம் காத்துக்கொண்டிருக்கிறார். தம்பி ஆசீர்வதியும் நினைத்தருள்கிறார். நிர்மூலமாகாதிருப்பது என்னுடைய கிருபை. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாருங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது வானத்தின் மேகம் உங்கள் மீது வந்து மூடுகிறதை பாருங்கள். ஒரு உலகரமான சபுரியத்த புதிய மறுரூபத்தின் அனுபவத்தில் நடத்தும். வானத்தின் மேகம் உங்களை மீது வந்து மூடுகிறது. அப்படியே மகிமைக்குள் நீங்கள் பிரவேசித்து வருகிறீர்கள். ஒரு அற்புதம், ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உரபக்கரபலபபா ஓடிபிகா ஷபுரியாத்தரபா. நினைத்தருள்வீரான். ஞானவானாய் மகனை உயர்த்தும். இந்த தரிசனத்துக்கு பிறகு மகன் பெரிய காரியத்தை செய்வாரான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். I'll fill your cup, it shall overflow. Just shall live by faith. Be good and be just. Go through my word. I will use you as an instrument in my heart. Goodness and mercy shall follow you. I pardon all your sins and transgressions. I have set up an open door before you. New creation. I see as a new creation. Fear not, I am with you. Follow me diligently. You shall see a miracle. Trust in me. And what you ask in my name, I shall grant it to you. In Jesus' name. Amen. அது வந்து வரலப்பா. வந்து வீட்டுக்கு போயிட்டான். வாசி. சாப்பிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிடுறியா இல்லை வாசி இருக்கு?